வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழம். இந்த வாழைப்பழம் எல்லா சீசன்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு விலை மலிவான பழம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வாழைப்பழத்துல நிறைய சத்துக்கள் இருக்கு. இதுல நிறைய சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால இதை அதிகமாகவும் நம்ம எடுத்துக்க கூடாது. சரி, இந்த வாழைப்பழத்தை யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது, இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இதை சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் 105 to 130 வரைக்கும் கலோரிகள் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சின்ன வாழைப்பழத்தில் 27 கிராம் அளவுக்கு மாவு சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட் இருக்குது. அதனால் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க இந்த வாழைப்பழத்தை தவிர்க்கிறது நல்லது. அதே நேரத்தில் இது அதிக கலோரி இந்த வாழைப்பழத்தில் இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வாழைப்பழத்தை அதிகமாக எடுத்துக்கிறத குறைச்சிக்கலாம். அண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு. இதில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்லை சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஏற்கனவே மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படியே எடுத்துக்கணும் அப்படின்னாலும் அவங்க டாக்டரையோ டயட்டிஷியனையோ கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த அளவில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வாழைப்பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன். இதில் பொட்டாசியம் சத்து மட்டும்தான் அதிகமாக இருக்கா, வைட்டமின் சத்துக்கள் இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது. நம்ம உடலுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய வைட்டமின் B6 அண்ட் வைட்டமின் C இதில் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான தாது சத்துக்கள்னு சொல்லக்கூடிய மேங்கனீஸு, மெக்னீசியம், காப்பர் இதுவும் அதிகமாக காணப்படுது. அந்த சத்துக்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய முடியோட வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் தேவையான பயோட்டின் சத்தும் இதில் அதிகமாக காணப்படுது. இந்த வாழைப்பழத்தில் ட்ரிப்டோஃபேன் அப்படிங்கிற அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால இது உங்களுடைய மூளையோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகட்டும், அதிக அளவு உடல் உழைப்பை கொடுத்து வேலை பார்க்கக்கூடியவர்களாகட்டும், இல்லை அதிக நேரம் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க தங்களுடைய எனர்ஜி பர்பஸ்க்காகவும் தங்களுடைய எலும்புகளோட உறுதிக்கும் வளர்ச்சிக்காகவும் இந்த வாழைப்பழத்தை தங்களுடைய உணவுகளில் அடிக்கடி சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது உங்களுடைய எலும்புகளோட வளர்ச்சிக்கும் உறுதித்தன்மைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழைப்பழத்தில் 3 கிராம் அளவுக்கு நார் சத்து இருக்கிறதுனால இது உங்களுடைய குடலுக்கும் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளுக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் உங்களுடைய குடல் கழிவுகளை சுத்தம் பண்ணி உங்கள் குடலை சுத்தமாக வச்சிருக்கிறதுக்கும் இந்த வாழைப்பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இந்த வாழைப்பழத்தை அதிக அளவு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தீராத வயிற்றுப்போக்கு பிரச்சனை இருந்தாலும் சில நேரங்களில் யாருக்காவது அதிக அளவு லூஸ் மோஷன் அப்படிங்கிற வயிற்றுப்போக்கு பிரச்சனை இருக்கும்போது நல்ல கனிஞ்ச ஒரு பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த வயிற்றுப்போக்கு பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சரியாயிடும். அண்ட் இதில் வைட்டமின் C சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய தோல் பராமரிப்புக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து உங்களுடைய நரம்பு மண்டலத்தோட இயக்கத்தையும் இரத்த ஓட்டத்தையும் ரொம்ப சீராக வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மொத்தத்தில் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வாழைப்பழத்தை தாராளமாக சாப்பிடலாம். இந்த வாழைப்பழத்தை அவங்க எடுத்துக்கும் போது அவங்களுக்கு தேவையான எசென்சியல் நியூட்ரிஷன், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் சராசரியாக இருக்கக்கூடிய எந்த நோயுமே இல்லாமல் சராசரியாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷங்க ஒரு நாளைக்கு 1 to 2 வரைக்கும் வாழைப்பழங்களை சாப்பிட்டுக்கலாம். அதே நேரத்தில் சில டயபெட்டிஸ், பிபி, ப்ரெஷர் அந்த மாதிரி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க அவங்க டாக்டரையோ டயட்டிஷியனையோ கன்சல்ட் பண்ணிட்டு எந்த அளவில் எப்போ எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.